இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் போதனா சுவாமிகள்னு பேர். இவர் ஆந்திராவில் வாழ்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். இவர் நாராயண பக்தர், அதாவது மகாவிஷ்ணுவோட பக்தர். இவர் என்ன தொழில் செஞ்சார், இவர் எப்படி சிறப்படைந்தார் அப்படின்னா, இவர் உபன்யாசம் பண்ணுவார். மாலவனோட பெருமைகளை, திருமால் மகிமைகளை பல இடத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். பகவான் விஷ்ணுவோட லீலைகளை, கதைகளை, திருவிளையாடல்களை பல இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இவர் பேசுற கஜேந்திர மோட்சம். இந்த கதை உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கஜேந்திர மோட்சம்னு. கஜேந்திரன் அப்படிங்கிறது ஒரு யானை. அந்த யானை தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நீர்நிலைக்கு வருது. அந்த நீர்நிலையில் ஒரு முதலை இருக்கு. அந்த முதலை சரேல்னு இந்த யானையோட தும்பிக்கையை பிடிச்சி இழுக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு ஆபத்து வந்தது, ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்க, நமக்கெல்லாம் யாருக்கும் வர வேண்டாம், எல்லாமே நல்லா இருப்போம். ஒரு ஆபத்து வருது, எங்கேயோ தடுக்கி விழுந்துட்டோம், ஒரு ஆக்சிடென்ட்டு, ஏதோ ஒன்று. என்ன நம்ம பாதி பேர் என்ன பண்ணுவோம், எல்லாரும் சொல்கிறது ஐயோ அம்மா தான் சொல்லுவாங்க. ஐயோங்கிற வார்த்தையே அந்த இடத்துல பயன்படுத்தவே கூடாது. ஐயோங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. அம்மாவை விட கடவுளை சொல்லணும். அந்த நேரத்தில் முருகா அப்படிங்கலாம், பரமேஸ்வரா அப்படிங்கலாம், நாராயணாங்கலாம், பகவானை கூப்பிடணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் பகவான்? அந்த நேரத்தில் ஆபத்து காலத்தில் நம்ம காப்பாற்றுவார். பகவானை உண்மையான பக்தியோடு நாம் கஷ்டப்படுகிற நேரத்தில் அவரை கூப்பிட்டா நம்மளை காப்பாற்றுவார். இது உண்மை. இது கஜேந்திர மோட்சம் கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இது போல் பல கதைகள் உண்டு. என்ன பண்ணுது, இந்த முதல்ல பிடிக்கிற போது இந்த கஜேந்திரன்கிற யானை ஆதி மூலமேனு கத்துறது, நாராயணான்னு கத்துறது. ஏன்னா நாராயணன் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவன், எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவன். அதனால் கத்துறது. இப்போ யாரான ஒருத்தர் நம்ம பேரை சொல்லி, சார் கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் வாங்க, ஒரு உதவின்னா நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அப்படியே ஓடி போயிடுவோம். உண்டா இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டிலே வச்சுக்கங்களேன். நம்ம வீட்டுக்காரம்மா அடுப்பங்கரையில் ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கரப்பு ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம வீட்டு அம்மாவுக்கு கரப்புனாலே பிடிக்காது. பெரும் கூச்சல் போடுவாங்க, ஏதோ பாம்பே வந்தது போல் கூப்பிடுவாங்க. ஏங்க உடனே வாங்க, உடனே வாங்க அப்படிம்பாங்க. நம்ம எதான கம்ப்யூட்டர் பார்த்துட்ருப்போம், எதான வேலை செய்வோம், காஃபி குடிப்போம், அப்படியே போட்டுட்டு ஓடி போய் இந்த கரப்பை பிடிங்க, முதல்ல கரப்பை பிடிச்சி வெளியில் போடுவோம். அதுபோல் இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதி மூலமே நாராயணான்னு கூப்பிடுற போது மகாவிஷ்ணு எங்கே இருந்திருக்கார்? தன்னோட லோகத்தில் இருக்கார். தன்னோட லோகத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? மகாலட்சுமியோடு தாயம் உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். தாயம் உருட்டி விளையாடுறார் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும். இந்த குரல் கேட்கிறது. என்ன குரல்? கஜேந்திரன் கொடுக்கறது இல்லையா, அந்த குரல் மகாவிஷ்ணுவுக்கு கேட்கிறது. தன்னுடைய பக்தன் யாரு? கஜேந்திரன். தன்னுடைய பக்தனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா எந்த தெய்வமும் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காது, உடனே ஓடி வந்துடும். எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வள்ளிமலை சுவாமிகள் அவங்க குரூப்பு திருப்புகழ் பாடி திருத்தணி மலையை சுற்றி வருகிற போது ஒரு பக்தராகப்பட்டவர் பசியில் சூடான இட்லி காப்பிக்கு அரோகரான்னு ஒரு வார்த்தை சொன்னவுடனே முருகப்பெருமான் ஒரு வயோதிகராக இட்லியோடும் காப்பியோடும் கொடுத்தார்னு நம்ம பார்த்தோம். உடனே வந்துடுவார். பசியா, பட்டினியா, வியாதியா, ஆபத்தா, பகவான் ஓடோடி வந்துடுவார். இப்போ இந்த கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே தாயம் விளையாடிட்டு இருக்கார் இல்லையா, அந்த மகாலட்சுமி உற்சாகமாக தாயம் விளையாடிட்டு இருக்கார். அப்போ மகாலட்சுமிகிட்ட சொல்ல முடியாது, தன்னோட தேவி கிட்ட மகாவிஷ்ணு சொல்ல முடியாது. அம்மா கீழே ஒரு பக்தன் இருக்கான், கஜேந்திரன் யானை, அவனுக்கு ஒரு டைம் ஆகிடும், உடனே போகணும்.
அங்கே போய் சொல்ல முடியுமா? இவ்வளோ தூரம் மகாலட்சுமிகிட்ட சொல்லிவிட்டு நான் உடனே போகணும், நான் காப்பாற்றிட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம தாயத்தை தொடரலாம், சொல்ல முடியாது. நேரம் போயிடும். அந்த யானையை பிடிச்சி இழுத்து முதல்ல முழுங்கிடும். ஆபத்துன்னா அடுத்த வினாடி போய் அந்த இடத்துல நிற்கணும். இந்த கதையை யார் சொல்கிறா? போதனா அன்றைய தினம் தனக்கு முன்னால் கூடியிருக்கக்கூடிய எண்ணற்ற கிராமத்தவர்களிடம் இந்த கதையை சொல்லிட்டு இருக்க. இந்த கதை சொல்கிற போது ஒரு பண்டிதர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு பண்டிதர், ஒரு ஸ்காலர், அவரும் வந்திருக்கார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.